ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு வி3 விலாக்ஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ திங்க் எனக்கு இதை சொல்கிறதே ரொம்ப புதுசாக இருக்குது. அண்ட் தென் ஸோ சூழ்நிலை இப்படி மாறுன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. காலங்கத்தால் செம்ம மழை. நான் வந்து யதார்த்தமாக போட்டேன். ஆக்சுவலாக பாண்டிச்சேரி சென்னையில் ஃபுல்லாக மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் யதார்த்தமாக சரி ரெயின் ஜாக்கெட் போட்டுட்டு போவோம். சப்போஸ் மழை பெய்ஞ்சுன்னா இடையில வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால். சரி, ஏன்னா ஃபோனுமே காப்பாற்ற முடியாது, பேக்குமே லைட்டாக நினைஞ்சிரும். அதனால தான் நான் போட்டேன். நான் சரி இதெல்லாம் உள்ளே பை இருக்குது, நம்ம அதில் போட்டுக்கலாம் சொல்லிட்டு தான் பை உள்ள வந்தது ஜக்கிங் போட்டேன். ஆனால் போட்ட நேரமாக தெரியல, நம்மளுக்கு காணாத ஒரு சம்பவம் மழை வந்துடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். கிளம்பியுமே நிறையா வந்த முன்னாடி இவ்வளோ நேரம் சத்தியமாக பேசி இவ்வளோ நேரம் மழை பெய்யலை. நான் கிளம்புனதுக்கப்புறம் மழை பெய்யுது. ரொம்ப டூமாச்சு. முடியல. வரேன். ஓகே கைஸ், நான் பெட்ரோல் பங்க் போயிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக பெட்ரோல் பங்க் விட்டுட்டு பெட்ரோல் பங்க் வந்தேன். பட் நம்மளால் காற்றடிக்க முடியல. காற்றடிக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக லாஸ்ட் எடுத்துகிட்டு எத்தனை பஞ்சர் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ 4-5 பஞ்சர் பார்த்துட்டேன். அண்ட் தென் இன்னைக்கு பஞ்சர் இல்லை, போகிற வழியில் எங்கேயாவது யாரும் செக் பண்ணிட்டு இப்படி கிளம்பிடுறது தான். அடுத்து வந்து இப்போ நாளை தான் பார்க்க போகிறேன். அவங்க ஆல்ரெடி நேற்று மாதிரி அழுக வச்சுக்கணும் அது மாதிரி மைண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். காலையில் போயிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்புறதான். ஸோ ஹாய் கைஸ், ஃபைனல் நான் வந்துட்டேன். நான் ஸோ அவங்க மீட் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறதான். வரதில் லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எப்படி நான் போகிற பாதை எல்லாமே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த இடத்துல மட்டும் கேமரா வந்து நான் முன்னாடி வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, கீழே விழுந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஏன்னா வேறு லைட்டாக ஆடியோ சேக் ஆகிக்கிட்டே இருக்கா. ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, அது போய் யூஸ் பண்ணவே இல்லை ரொம்ப நாளாக. அது லைட்டாக சேக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் அப்படியே போகும்போது அந்த இடத்த காமிக்கிறேன். செம்மையாக இருக்கும். மதுரை மக்களுக்கு தெரியும், பட் வெளியூர்காரங்களுக்கு அந்த இடம் தெரியுமான்றதுனா தெரில. எனக்கு காரில் போகும்போது காரில் வரும்போது பார்த்துருப்பாங்க. அவங்க வந்துட்டாங்க. இங்கிட்டு வா. மூஞ்சி சரியான தூக்கத்தில் இருக்காங்க. நான் நார்மலாக வந்து நின்றுட்டு கால் பண்ணலான்னு பார்த்தேன். அப்புறம் திரும்பி கதவு திறக்கலைன்னா போச்சு. ஸோ அவங்க ஹாஸ்டலில் இருக்காங்க, கதவு திறக்கலைன்னா போச்சு. அதனால தான் வந்துட்டு நான் வந்து கிட்ட முன்னாடி கால் பண்ணி சொல்லிட்டேன் நான். ஸோ ஓகே கைஸ், ஓகே கைஸ், நான் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு நான் அந்த இடத்துல போய் நான் கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் தூரத்துக்கு எனக்கு ரன் பண்ண முடியும். வண்டியுமே நல்லா நாஸ்தி ஆகிடுச்சு. வர இடத்துல நல்ல ரோடு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அப்படி போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய் சொல்லிடுறேன். ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக கிளம்பிட்டேன். ஐ திங்க் இதை வந்து நான் வாய்ஸ் ஓவர் டப்பிங் நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபோனில் வந்துட்டு நான் மைக்கை கனெக்ட் பண்ணலை. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தேன்னா வந்துட்டு ஹெட்செட் போட்டு ஹெல்மெட்டில் ஹெட்செட் போட்டிருந்ததில் அதில் வந்துட்டு கனெக்ட் ஆகிருந்துருக்கும் போல இருக்குது. நான் ப்ளூடூத் ஆஃப் பண்ணாமலே ஃபோனில் மட்டும் நார்மலாக மைக் ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டே போனேன். எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு. ஆடியோ ஃபுல்லாக ரொம்ப மாதிரி குறன்னு இருந்துச்சு. ஸோ அதான் கைஸ். ஸோ இந்த ரோடு தான் என்னோடய ஃபேவரெட் மதுரையிலே. அதாவது என்ன சொல்கிறது, ஐயர்பங்களாலேருந்து நேராக திருச்சி ரோடு. இது செம்மையாக இருக்கும். லொக்கேஷன் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். இது ஸோ பார்த்தாலே தெரியும், செம்மையாக இருக்கும் கைஸ். ஸோ அப்படியே தான் நிறையா அதில் பேசிட்டு போயிருந்தேன். ஆனால் அதில் வடிவில் காமெடி மாதிரிக்கு என் மண்டையில் வச்ச கொண்டையே மறந்துட்டேனே சார். அந்த மாதிரிக்கு போயிடுச்சு எல்லாமே. ஸோ நல்லாயிருக்கும் கைஸ். லெஃப்ட் சைட்லும் சரி, டாப்பில் மலை இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடு இது. அண்ட் தென் அதில் ஒரு பாலம் செம்மையாக இருக்கும். செம்ம டேனிங். அந்த இந்த பாலம் தான். ஸோ சூப்பர் டேனிங்காக இருக்கும் அது வரும்போது எல்லாமே. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரோட்டில் வந்து நான் அலறுவேல் போயிருந்தேன். அப்போ தான் இந்த ரோடு தெரியும் எனக்கு. அண்ணன் கூட்டி போயிருந்தேன் அலறுவேலுக்கு இந்த ரோட்டில். ஸோ அப்போ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. அதுலேருந்தே இங்கே திருச்சி போனாலும் சரி, நம்ம எங்கே போனாலும் இந்த ரோட்டை தான் பிடிச்சிருவேன் நான். இப்போ எனக்கு ரொம்ப
ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது காய்ஸ். நானும் கொஞ்சம் தூரம் விரட்டி போகிறேன், இது எடுத்துக்கிட்டு என்னடா பார்த்தா கண்ணாடி மிரரில் பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலாக என்னென்னு. ஐயோ இருங்க காய்ஸ், நான் அதை கட்டிட்டு வரேன் திரும்பி. ஸோ செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. அண்ட் தென் சன் பகவான் வந்துட்டார். ஆக்சுவலாக கட்டிட்டேன் நான், இந்த கட்டை அதை திரும்பி காமிக்கிறேன். அப்படியே திரும்பி கிளம்புறாதான். நானும் எப்படியாவது ஒரு நான் ஸ்டாப்பாக ஒரு 130 கிலோமீட்டர் போயிட்டு நிப்பாட்டலான்னு பார்க்குறேன். வரிசையாக நானும் ஒரு 4-5 இடங்களில் நிப்பாட்டிட்டேன். வேறு வழியில் இப்படி தானே இருக்கும், நமக்கு தெரிஞ்சது தானே எல்லாமே. நம்ம நினச்சா அது ஒன்று நடக்கும். ஸோ அப்படி தான். ஸோ ஓகே காய்ஸ், நான் அப்படியே நான் வந்து கன்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு. நல்லாயிருக்கு பீஸ்ஃபுல்லாக. ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டு ஐ திங்க். ஸோ நல்ல ஒரு இடத்த ப்ளேஸ் பார்த்துட்டு இப்படி பொறுமையாக தான் இனிமேல் போகிறது. ஏன்னா விழுந்துருச்சு. இதுக்கு மீறி வந்துட்டு நான் கண்டிப்பாக என்ன சொல்கிறது, விரட்டி போனாலும் வேஸ்ட்டு தான். ஸோ நீங்கள் எப்படியாவது இன்னைக்குள்ளே போய் சரணும் பாண்டிச்சேரிக்கு. அவ்வளோதான் நம்மளோட பிளான். ஓகே காய்ஸ், ஸோ நான் அப்படி கன்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போட்டு முடிச்சு போட்டுவிட்டேன். நான் கீழே கிளிப்பு இருந்துச்சு, நான் கிளிப்பில் வச்சு கிளிப்பை போட்டேன். பட் கிளிப்பு வந்து நிற்க மாட்டேன்ருச்சு. ஸோ முடிச்சு போட்டால் தான் வேலைக்கு அமைச்சிட்டு நினச்சிட்டேன். ஸோ முடிச்சு போட்டுட்டு அப்படியே கிளம்புறது தான். ஓகே காய்ஸ். ஃபைனலாக நம்ம இப்போ டீ பிரேக் எடுத்திருக்கேன். நான் இங்கேருந்து இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் கிட்ட, சாரி 27 கிலோமீட்டருக்கு நம்ம ரைட் எடுக்கணும். இன்னும் ஒரு 67 கிலோமீட்டருக்கு நம்ம டெஸ்டினேஷன் போடுறதுக்கு. ஸோ அப்படியே கிளம்புறது தான். கொஞ்சம் நேரம் வந்துட்டு இப்போ டீ பிரேக் எடுக்கிறேன் ஆக்சுவலாக. நான் ஸோ ஒரு பாதாம் பால் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஸோ அப்படியே கிளம்புறது தான் நம்ம வேலை. ரொம்ப வண்டியுமே ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அந்த காற்று வேறு சுத்தமாக இல்லை. பெட்ரோலுமே போட வேண்டியது இருந்துச்சு. 500 ரூபாய்க்கு போட்டேன். ஆனால் 10 நான் போனதெல்லாம் 600 ரூபாய்க்கு போட்டேன். பட் இதே சேம் 600 ரூபாய்க்கு தான் வந்துருக்கு மொத்தம். ஸோ இங்கேருந்து ஒரு 67 கிலோமீட்டர் தான். ஒரு 2 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. இங்கே அப்படியே போயிடும். ஸோ அப்படியே போயிட்டு ஆக்சுவலாக ஒரு இடத்துல வந்துட்டு வீடியோ எடுக்க நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அந்த இடம் சூப்பராக இருக்கும். பட் நான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் என்ன எடுக்க முடியல வீடியோவை. பாதி தூரம் கடந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து ஐயோ என்ன தாண்டி வந்துட்டோமேடான்னு சொல்லிட்டு அப்புறம் சரி இதுமாரி அந்த பாதி தூரம் வந்துட்டு மீது நம்ம எப்படி கவர் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக 2 சைடுமே ட்ரீஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். 2 சைடுமே ஃபாரஸ்ட் ஏரியா. நான் வேணால் ஃபோட்டோ என்கிட்ட ஃபோட்டோ இருக்கா, பழைய ஃபோட்டோ சென்டர் இருக்கா, வேணால் நான் கீழே ஆட் பண்ணுறேன். இதே பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டு செம்ம வெயிலாக இருக்குது. வெயில் இதுவரை இல்லை, ஆனால் வண்டி எடுத்து கொஞ்சம் தூரம் அப்புறம் வந்துட்டு வெயில் வந்துருச்சு. ஸோ நான் பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், அப்படின்னா பாண்டிச்சேரி ரோட்டை எடுத்துறேன் லெஃப்ட் சைடில். அப்படியே நேராக போனோம்னா அந்த பாலத்துக்கு கீழே ரைட் எடுத்தோம்னா நேராக ஒரே ரோடு தான் புதுச்சேரிக்கு. அப்படியே போகிறது தான். அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது தான் அந்த ஃபோன் நமக்கு வந்துக்கிறோம். ஸோ அப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா விழுப்புரம், நேராக போனால் நம்மளுக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி தான். எனக்கு இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இது ஃபுல்லாக சிமெண்ட் தரை போட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் பொள்ளாச்சியில் ட்ராவல் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஃபுல்லாக சிமெண்ட் தரை போட்டிருந்தாங்க. ஐ திங்க் காரில் நான் போய் இந்த பொள்ளாச்சிக்கு. ஸோ அதே மாதிரி அந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய இடங்களில் ஃபுல்லாக லெஃப்ட் சைடு எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாமே இதாக தான் இருக்கும். பச்சை பசைன்னு ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ரைட் சைடு அப்படி தான் இருக்கும். ஸோ கிளைமேட்டுமே வர வழியில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் தூருது, அப்புறம் நிற்கிது, அப்புறம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, அப்புறம் நல்லா நேரம் கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு. அப்படியே வந்துட்டேன் நான். இல்லை சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்படியே எனக்கு எனக்கு இந்த பாலமும் பிடிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பாலம் வரணும் வரும், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக வந்துட்டு ரீச் ஆகிட்டேன். பயங்கர நாஸ்தியாக இருக்குது. ரூம் நான் வந்து காமிக்கலை. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு நான் ரூம் டூர் காமிக்கிறேன். பட் இதை வந்து நான் இப்போ காமிக்க மாட்டேன், ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா லைட்டாக காமிக்கிறேன். நான் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமேட்டு எல்லாமே காமிக்கிறேன். ஆனால் இன்னைக்கு க்ளீன் பண்ண வேணான்றது சத்தியமாக தெரில. ஏன்னா அவ்வளோ இருக்குது. இங்கேருந்து கிளம்பும்போது தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனேன். பட் அதுக்கப்புறம் ஷூட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படி இருக்குது. ஸோ ஓகே கைஸ், நான் அதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் 20-21 வந்துட்டு சென்னையில் இது இருக்குது, கேமரா எக்ஸ்போ இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இங்கே போகிறோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.